அண்ணா செந்தில் அண்ணா ரொம்ப பாவம் இல்லைண்ணா. மொத்த துணியும் எரிஞ்சு போச்சு. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சுண்ணே. ஒரு வியாபாரம் பண்ணி 4 காசு பார்க்கறது எவ்வளோ கஷ்டம் பார்த்தியா? ஒரு இடத்துல வேலை பார்த்து மாதம் போனால் சம்பளம் வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் முதல் போட்டு பொருளை எடுத்து ஒவ்வொன்றா விற்று முடிக்கிறதுக்குள்ள நாக்கு தள்ளி போயிடும். அப்படி கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசு இப்படி மொத்தமாக கருகி போகிறத நினச்சா மனசு ஒரு மாதிரியா இருக்குடா. பாவண்ட அர்ச்சனாவும் செந்திலும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு கை கொடுக்கணும். அதனால எக்ஸ்ட்ரா ஆர்டர் எடுத்து வேலை செய்யலாம் முடிவு பண்ணிட்டேன். உனக்கு எப்படா வேலை செய்யலாம்ல? அட என்னண்ணே நீங்க எங்கேயோ தூங்குறத இந்த கடையில படுத்து தூங்க போறேன். நீங்க எத்தனை ஆர்டர் வேணாலும் எடுங்கண்ணே, நாம செய்வோம். ஏஜென்ட் கிட்ட தான் பேச போறேன், சொல்லி வைக்கிறேன், என்ன வருதுன்னு பாப்போம். சரிண்ணே. போன் அடிக்குது. அட சரவண. ஹலோ. ஹலோ மாரிமுத்தண்ணே, சரவணன் பேசுறேண்ணே. எப்படி பாருங்க, கடையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுதுண்ணே. அண்ணே, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தான் கூப்பிட்டேன். சொல்லுப்பா. போன மாசம் ஏதோ ஆர்டர் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டீங்க. திருச்செந்தூர் வரைக்கும் போகணுமே நினைச்சு நான் தான் வேணான்னு சொன்னேன். இப்ப அந்த மாதிரி வந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. எவ்வளவு தூரமா இருந்தாலும் நான் எடுத்து பண்றேண்ணே. ஏன்பா என்ன திடீர்னு இப்படி சொல்ற? ஆமாண்ணே, கொஞ்சம் பணம் தேவை. அதான் வர வேலையை விடாம எடுத்து பண்ணலான்னு பாக்குறேன். நல்லா பண்ணு சரவணா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இது சீசன் நேரம் தான். உன்ன மாதிரி வேலை தெரிஞ்ச ஆளுக்கு தான் டிராக்கி அதிகம். நான் விசாரிச்சு உனக்கு சொல்றேன். கண்டிப்பா சொல்லுங்கண்ணே. அண்ணே, உங்களுக்கு கமிஷன் என்ன உண்டோ அதை நான் கொடுத்துட்றேன். அதுக்கு என்னப்பா, அதெல்லாம் பார்த்துக்குவோம். நான் உனக்கு விசாரிச்சுட்டு பேசுறேன்ப்பா. சரிண்ணே, சரிண்ணே. நன்றிண்ணே, நன்றி. சொல்லியிருக்கேன் சக்கரை, விசாரிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நிறைய ஆர்டர் வரும்ண்ணே, நம்ம பார்த்துக்குவோம், விடுங்கண்ணே. ஆனா அந்த குடோன்ல எப்படி தீ பிடிச்சது? அங்க அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லையே. தெரியலையேடா, நேரம் சரியில்லைன்னு இப்படிதான் நடக்கும் போல. பாவம் இவரு நடந்ததை நினைச்சு செந்திலை விட இவர் தான் அதிகமா கவலைப்படுறாருன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே மற்றவங்க பிரச்சனையை தோல்ல தூக்கி போட்டுட்டு ஓடுவாரு. இப்ப கொஞ்ச நாளைக்கு தூங்க கூட மாட்டாரு. அண்ணா என்னண்ணே, வாங்க உள்ள வந்து உட்காருங்கண்ணே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நான் பாத்துக்கிறேன், விடு. அண்ணா அண்ணா வேண்டாண்ணே, உங்க மனசே சரியில்லைண்ணே. நீங்க வாங்க, கல்லால உட்காந்து வியாபாரத்தை பாருங்க. வாங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. ஒரு நிமிஷம் நான் வரேன். டேய் பரவாயில்ல. அண்ணா அட உட்காருண்ணே, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கண்ணா. சந்தியம்மா, சொல்லுமா. இல்ல என்னம்மா இங்க வந்து நின்னுட்டீங்க? அது சரவணாயா சும்மாவே சின்ன விஷயத்துக்கே கலங்கி போயிடுவாரு. இப்போ துணிகுடன் வர எரிஞ்சு போயிருக்கு. அவர் மனசுல பெரிய இமயமலை மாதிரி கவலை இருக்கும். அதான் இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு. அத நினைச்சு நீங்களும் இப்படி நின்னா என்னம்மா பண்றது? எல்லாம் சரியாயிடும்னு அப்புறமா நீங்க அவருக்கு எடுத்து சொல்லுங்க. சத்யம்மா, நான் இப்போ டீ போடுற பாத்திரத்துல பால் ஊத்தி வச்சிருக்கேன். நீங்க போய் டீயை போடுங்க, நான் போய் பெட்ரூமை கிளீன் பண்றேன். அர்ச்சனா, நீ செம்மையா நடிச்சிட்ட. நிஜமாவே உன் கண்ணுல இருந்து தண்ணி வந்துருச்சு. அப்படியே எல்லாரும் உண்மைன்னு நம்பிட்டாங்க தெரியுமா? நீங்க மட்டும் என்ன,
உண்மையாவே நஷ்டம் ஆன மாதிரி அழுது புலம்பி ஏன் மேல கோவப்பட்டு கொஞ்சம் கூட யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி நம்ம பிளான் சக்சஸ், அதுவும் கை மேல பலனு. அத்தை நம்ம கொடுத்த 10,000 உடனே திருப்பி கொடுத்துருவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்க. ஆமா அர்ச்சனா, குடோன்ல இருக்க துணி எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு வெறும் அட்டைப்பெட்டியை மட்டும் எரிச்சு விட்டு டிராமா பண்ணலான்னு நீ சொன்னப்போ நான் முழுசா உன்னை நம்பல. உன்கிட்ட ஓகே சொல்லிட்டாலும் எப்ப சிக்குவோன்னு மனசுக்குள்ள திக்கு திக்குன்னு தான் இருந்துச்சு. ஆனா சொல்லி வச்ச மாதிரி அத்தனை பேரும் நம்பிட்டாங்க. அதுவும் சரவண வந்து மொத்த நஷ்டத்தையும் நான் தரேன், நீ எதுக்கும் கவலைப்படாதான்னு சொல்லுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. மொத்தத்துல இந்த நாள் இனிய நாள் ஆயிருச்சு. எல்லாம் உன்னோட பிளான். இந்த மொத்த பெருமையும் உனக்கு தான் சேரணும். என்ன ரொம்ப புகழாதீங்க. நீங்களும் சேர்ந்து ஒத்துழைக்கலனா இது நடந்திருக்காது. ஆனா இவங்கெல்லாம் இந்த அளவுக்கு நம்புவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நஷ்டம் ஆன அமௌண்ட் 3 லட்சம் சொல்றதுக்கு பதிலா 10 லட்சம் சொல்லி இருந்திருக்கலாம். கரெக்டா நானும் அதே தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தாச்சு. பரவாயில்ல, ரொம்ப ஆசைப்பட வேணாம். இப்போதைக்கு கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படுவோம். இதுல எல்லாமே சக்சஸ் ஆகட்டும். இன்னொரு பிளான போட்டு பெரிய அமௌண்டா தேத்திடுவோம். ஆனா ஒன்னாச்சு, சந்தியா நீ ரொம்ப புத்திசாலி. அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைச்சது தப்பு. கடைசியில அவங்களே வந்து 3 லட்சம் பேங்க்ல இருக்கு எடுத்துக்குங்கன்னு சொன்னாங்க பாத்தியா, அதுதான் டாப். ஆமாங்க, ஒரு பக்கம் உங்க அம்மா 10,000 தராங்க, உங்க அண்ணன் நஷ்டத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. உங்க அண்ணி வந்து என் காசு 3 லட்சத்தை நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. உங்க குடும்பத்துல இவ்ளோ நல்லவங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு கவலையும் இல்லைங்க. அண்ணி பேங்க்ல வச்சிருக்க 3 லட்சத்தை நைஸா கறக்க பார்க்கணும். எதுக்கு அது வெட்டியா பேங்க்ல இருக்கணும்? அப்புறமா அதுக்கு ஒரு பிளான போடுவோம், விடுங்க. ஆனா இந்த சந்தியா திரும்ப திரும்ப எப்படி நடந்துச்சுன்னு கேட்க கேட்க எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சுங்க. யாருக்கும் சந்தேகம் வராதப்போ இவளுக்கு மட்டும் எங்க இருந்து அந்த டவுட் வந்ததுன்னு தெரியல. நல்ல வேலை, கரண்ட் கசஞ்சு தீ பிடிச்சிருச்சுன்னு சொல்லி சமாளிச்சாச்சு. சரி அர்ச்சனா, இனிமேதான் ரொம்ப கவனமா இருக்கணும். பூட்டுன ரூம்ல எப்படி தீ பிடிச்சிச்சுன்னு 4 நாளைக்கு எல்லாரும் பெரிய சிபிஐ மாதிரி விசாரிப்பாங்க. ஆளுக்கு அப்படி நடந்திருக்கலாம் இப்படி நடந்திருக்கலாம்னு ஒவ்வொரு கதையா சொல்லுவாங்க. இங்க பாரு, நம்ம எதையுமே கண்டுக்காம போயிடணும். ஆமாங்க, நானே இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். யாரு கேட்டாலும் வாயவே திறந்துடாதீங்க. ஏற்கனவே என்ன சொன்னமோ அத கொஞ்சம் கூட மாத்தாம திரும்ப திரும்ப சொல்லணும். இந்த பாபநாசம் படத்துல கமலஹாசனும் அவங்க குடும்பமும் எவ்வளவு தெளிவா ஒரே பதில சொல்லுவாங்க பாத்தீங்கல்ல, அதே மாதிரி தான் சொல்லணும். ஓ, நீ அந்த அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? செஞ்ச தப்பு சின்னதோ பெருசோ அத தடயமே இல்லாம மறைக்கணும், அதான் முக்கியம். ஒருவேளை நம்ம அட்டைப்பட்டிய போட்டு எரிச்சிட்டு புது துணி எரிஞ்சு போச்சுன்னு டிராமா பண்றது வெளியில தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு அது எவ்வளவு பெரிய அசிங்கம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏய், அசிங்கமா? நீ வேற. இது மட்டும் எங்க அம்மாக்கு தெரிஞ்சது செருப்பால் அடிச்சே வெளியே விரட்டி விட்டுருவாங்க. போறவன் வர்றவன்லாம் நம்மள காரி துப்பிடுவான். அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா சந்தியா கிட்ட உஷாரா இருக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க, நீங்களும் கவனமா இருங்க. அதெல்லாம் சரி அர்ச்சனா. போட்ட டிராமால எனக்கு செம்மையா பசிக்குது. என்னங்க சொல்றீங்க? இப்பதானே சந்தியா சமைச்சு எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டோம், அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி பசிக்குது? ஏய், சாப்பாடு முடிஞ்சதுமே நம்ம குடோன் டிராமா பண்ண போறோம்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் எப்படி அர்ச்சனா சாப்பாடு இறங்கும்? எனக்கு அப்ப இருந்த பதட்டத்துல தட்டுல கைய வச்சுக்கிட்டு சும்மா உட்கார்ந்து இருந்தேனே ஒளிய சாப்பிடலாம் இல்ல. இப்ப ஹெவியா பசிக்குது. அதுக்காக இப்ப போய் எப்படிங்க சாப்பிடுறது? ஏன் சாப்பிட்டா என்ன? நம்ம குடோன் எரிஞ்சு போச்சு, 3 லட்சம் நஷ்டம். நாம இப்ப சோகத்துல எல்லாம் இருக்கோம். ஆமா இல்ல, அப்ப சோறு கிடைக்காதா? சரி, நீங்க சோகத்தை மெயின்டைன் பண்ணுங்க, நான் சோத்துக்கு ரெடி பண்றேன். சரி சரி. பயங்கரமா பசிக்குது. அம்மா டீ. நான் டீ குடிச்சேன், மண்ணா போனேன். எடுத்துட்டு போ அந்த பக்கம். வீடே குடிமொழிக்கு போய் கிடக்குது. டீ ஒண்ணுதான் கேடா? போ.
அத்தை அத்தை இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா மொத்த துணியும் கொண்டு போய் கடையில வச்சிருப்போம் அத்தை. யாரு கண்ணு பட்டுச்சோ, எப்படி நடந்துச்சோ, இப்படி ஆயிடுச்சு அத்தை. அழாத அர்ச்சனா. ஆண்டவன் நமக்கு ஏன் இவ்ளோ பெரிய சோதனையை கொடுக்கறான்னு எனக்கு தெரியல. நீ உன் மனசை தளர விடாத. நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா செந்தில் உன்னை பார்த்து மனசு நொந்துருவான். அத சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். நான் கூட மனசு தேத்திக்கிட்டு சரி நடந்தது நடந்துருச்சு, அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிப்போன்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டேன். ஆனா அவரு இன்னும் அந்த சோகத்துல இருந்து கொஞ்சம் கூட வெளியில வரலத்த. விடாம அழுதுட்டே இருக்காரு. உன்னை அழாதன்னு சொல்லவும் முடியல, அழுன்னு சொல்லவும் முடியல. ஒவ்வொரு காசா சேர்த்து அந்த கடையை அவன் ஆரம்பிக்க அவன் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இப்ப கண்ணுக்கு முன்னாடி துணிங்கள்லாம் எரிஞ்சத பார்க்கும்போது பாவம் அவன் மனசு எப்படி துடிச்சு போயிருக்கும். ஆமா அத்தை, அதெல்லாம் நினைச்சுதான் அவர் இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு. பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறாரு அத்தை. எனக்கு அவரை பார்த்தா பயமா இருக்கு. நீங்க வந்து ஒரு 4 வார்த்தை ஆறுதலா பேசி ஒரு டீ காஃபியாவது குடிக்க சொன்னீங்கன்னா அவரு கேட்டுக்குவாருன்னு நினைக்கிறேன். ஆமா அத்தை, நீங்க வந்து சொல்லுங்க அத்தை. எனக்கு அவர்கிட்ட பேசவே பயமா இருக்கு. நீங்க சொன்னா கேட்டு பாருங்க. அவன் ரூம்ல தானே இருக்கான். ஆமா அத்தை. நான் போய் பேசுறேன். சொப்பா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு அழுது அழுது கண்ணுல கண்ணீரே வத்தி போயிடும் போல இருக்கே. கண்ணீர் போனா என்ன, பணம் கிடைக்குதுல. ஓ பயங்கரமா பசிக்குதே. ஐயோ அம்மா. செந்தில், இப்படியே நடந்ததெல்லாம் நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தா என்னடா பண்றது? அடுத்து ஆக வேண்டியது என்னன்னு பார்க்க வேண்டாமா? என்னம்மா பண்றது? நடந்தது ஒண்ணு அவ்வளவு சின்ன விஷயம் கிடையாதுமா. 3 லட்சம் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய பணம்னு உங்களுக்கே நல்லா தெரியும். கண்ணை மூடி கண்ணை திறந்தா எரிஞ்சு கரியா கிடக்கிறது தான் ஞாபகத்துக்கு வருதுமா. தலையே வெடிச்சிரும் போல இருக்குமா. ஐயோ செந்தில், உனக்கு தலை வலிக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். வா, தலை வலிக்குதுல, இங்க படுத்துக்கோ. நான் தலை பிடிச்சு விடுறேன். பரவாயில்லம்மா, வேணாம். நீ படு, நான் சொல்றத கேளு. படு, இங்க தலைவி. சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீ 10 நிமிஷம் அழுதா கூட உனக்கு தலைவலி வந்துரும். அதனாலேயே நீ அழும்போதெல்லாம் உன்னை நான் எதுவுமே பண்ண மாட்டேன். அதையும் மீறி நீ அழுது அழுது தலைவலி வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நான் மாத்திரை கொடுப்பேன். ஆனா நீ அந்த மாத்திரையை முழுங்காம என்ன நல்லா ஏமாத்தி வெறும் தண்ணிய மட்டும் குடிச்சிட்டு நான் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் அந்த மாத்திரையை நீ துப்பிடுவ. எனக்கு ஞாபகம் இருக்குமா, அந்த மாதிரி ஒரு தடவை நான் மாத்திரை துப்புனப்போ நீங்க கூட என்ன அடிச்சீங்க. வேற என்ன பண்றது? தெரிஞ்சே நீ அப்ப என்னை ஏமாத்தும் போது அடிக்கிறது தவிர வேற வழியே இல்ல. ஆனா இப்ப அடிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா இப்ப நீ என்னை ஏமாத்தல, நிஜமாவே அடி வாங்கியிருக்க. உன் மனசுல வலியும் இருக்கு, வேதனையும் இருக்கு. அது வேற யாருக்கு புரியுதோ இல்லையோ, பெத்த தாய் எனக்கு நல்லா புரியுதுப்பா. அதுக்காக தண்ணி குடிக்காம ஒரு டீ காஃபி கூட குடிக்காம இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு நீ இப்படி இருக்க போற?
அதெல்லாம் குடிக்கிற மனநிலைமையில நான் இல்லம்மா. சரி வேண்டாம், நீ காஃபி டீ எதுவுமே குடிக்க வேண்டாம். ஏதாச்சும் கொஞ்சம் சாப்பிடு. அப்பவே இவன் சாப்பாட்டை தட்டுல போட்டு சும்மா கொறிச்சிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். பாரு, அழுது அழுது உடம்புல இருக்கிற தெம்பெல்லாம் குறைஞ்சு போயிடுச்சு. பாவம். அர்ச்சனா, நீ போய் இவனுக்கு தட்டுல கொஞ்சம் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. போ. செந்தில, யாருக்கிட்ட நீ எவ்ளோ காசு வாங்கியிருந்த, யாருக்கு எவ்ளோ தரணும், எப்ப தரணும், எல்லாத்தையும் நீ ஒரு கணக்கு பண்ணு. தவணை வாங்க முடிஞ்சவங்க கிட்ட பேசி கொஞ்சம் தள்ளி போடுவோம். யாராவது விசேஷக்காரங்க இருந்தா நாம எங்கேயாவது கடனை உடனே வாங்கியாச்சும் செட்டில் பண்ணிடுவோம். ஒரு பிரச்சனை நேரத்துல எப்படி தாக்கு பிடிச்சு நிக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இதுக்கெல்லாம் துவண்டு போயிடக்கூடாது. புரியுதா நான் சொல்றது? அத்தை, புரியுதுமா. எடுத்துட்டு வந்துட்டியா? நீ உட்காரு. காலையில இருந்து தண்ணி கூட குடிக்காம இருக்கான் பாரு. சாப்பிடு. ஆஹா, நம்ம போட்ட டிராமா 100% ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. வாங்க சார், என்ன வேணும்? ஓனர் இல்லையா? இருக்காரு சார். அண்ணா அண்ணா. என்னடா வாங்கண்ணே. ஒன்றும் இல்லை தம்பி, அடுத்த வாரம் எங்கள் வீட்டில் சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஒரு 20 கிலோ ஸ்வீட் போட்டு தரணும். தருவீங்களா? கண்டிப்பாண்ணே. 20 கிலோ தானே, பண்ணிடலாண்ணே. பாதி காசு அட்வான்ஸாக கொடுத்துட்டு போங்க. டெலிவரி பண்ணும்போது மீதி கொடுத்தா போதும்ண்ணே. சரிங்க தம்பி, இந்தாங்க இந்த கார்டை ஸ்வைப் பண்ணி அட்வான்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த மிஷின்லாம் நம்மகிட்ட இல்லைண்ணே. அப்படின்னா இந்த ஃபோனில் ஸ்கேன் பண்ணுறது இருக்கா? அதுவும் இல்லையேண்ணே, பணம் மட்டும்தான். அட என்னப்பா நீ, பிஸ்னஸ் மாடலே மாறிட்டு இருக்கு, இன்னும் நீ அந்த காலத்திலே இருக்க. இப்போ நான் எந்த ஏடிஎம்னு போய் தேடுறது? ஒரு பிரச்சனை இல்லைண்ணே. நீங்கள் அட்ரஸ்ஸு, எந்த ஸ்வீட்டு, எத்தனை கிலோன்னு குறிச்சு கொடுத்துன்னு மட்டும் போங்க. நான் ரெடி பண்ணி வச்சிடறேண்ணே. இந்த பக்கம் வரும்போது காசு கொடுத்தா போதும்ண்ணே. இந்தாங்க ரெடி பண்ணி வைங்க. நாளைக்கு இந்த பக்கமாக வரும்போது அட்வான்ஸ் கொடுத்துருங்க. சரிண்ணே. வராங்க. வாங்க. பரவாயில்லண்ணே, இப்பவே ஆர்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. வரட்டும்ண்ணா. வந்தா தானே எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். வருண்ணா. வாங்க நீ. வாங்க. நானே வரலான்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. டீ சாப்பிடலாம் வாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மேரேஜ் புரோக்கர்ஸ் கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். கண்டிப்பாக ஆர்டர் கிடைச்சிருன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கூட ஒருத்தர் 20 கிலோவுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு போனாரு. சின்ன ஆர்டர் தான் இருந்தாலும் எதையும் விடாமல் எடுத்து செய்யலான்னு பார்க்குறேன். தாராளமாக பண்ணுங்க. ஆனால் உங்கள் உடம்பையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நடந்ததே நினச்சி கவலைப்பட்டா இருக்கிற வேலையை செய்ய வேண்டாமா? அதுக்கு உடம்பு நல்லா இருக்கணும்ல. டீ ஆறுது. சரிங்க. டீ குடிச்சு முடிச்சிட்டீங்களா? கை இப்படி காட்டுங்க. எதுக்குங்க? அதான் கையில சூடு போட்டுக்கிட்டீங்களே, இந்த மருந்தை போட்டுக்கோங்க. ஏங்க
எப்படி? நான் வீட்ல இருந்து பார்த்தேன். ஆ, மனசு முழுக்க கவலையோட வேலை பார்த்தா இப்படிதான் நடக்கும். சரி, கொஞ்சம் கையை காட்டுறீங்களா? ஆ, பரவாயில்லைங்க. காட்டுங்க. காட்டுங்கண்ணே. அண்ணி, எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணி. வீட்ல அண்ணன் எல்லாருக்காகவும் எப்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாரு அண்ணி. மத்தவங்க வேலையவும் இழுத்து போட்டு செய்வாரு. அவரை பத்தி யோசிக்க கூட மாட்டாரு. இப்ப அண்ணனை பத்தி யோசிக்க, அவருக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்க நீங்க வந்திருக்கீங்க அண்ணி. நிஜமாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணி. இனிமே அண்ணனை பத்தி எனக்கு கவலையே இல்லை. அவரை நீங்க ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க. என்னங்க இந்த நேரத்துல போய் நகை வெட்டிக்கிட்டு இருக்கீங்க? காலையில இருந்து செம்ம வேலைங்க. எல்லாருக்கும் சமையல் செஞ்சு அப்புறம் குடோன் எரிஞ்சு ஒரே டென்ஷன். இப்பதான் கொஞ்சம் டைம் கிடைச்சது, அதான் உட்காந்து நகை வெட்டிட்டு இருக்கேன். சொல்றேனே தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த நடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு ராத்திரி நேரத்துல நகை வெட்டக்கூடாது, வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, எங்க அம்மா இருந்த வரைக்கும் அவங்களும் இதை சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா அதுக்கு எங்க அப்பா என்ன சொல்வார் தெரியுமா? ம். கரண்ட் கண்டுபிடிக்காத காலத்துல நைட்ல நகம் வெட்டினா அது காலில் குத்திடும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இப்பதான் ராத்திரியில சூரிய வெளிச்சம் மாதிரி லைட் எரியுதே, இப்ப வெட்டினா ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்வாரு. எனக்கும் அது சரின்னு தான் தோணுது. கையில இருக்கிற நகத்தை வெட்டி குப்பையில போட போறோம். அது ராத்திரி செஞ்சா என்ன, பகல்ல செஞ்சா என்ன? நீங்க சொல்றதும் சரிதாங்க. ஆ, சில விஷயங்களை நாம் எதுவும் கேட்காமலே செய்ய ஆரம்பிச்சிடறோம்ல. ஒரு கட்டத்துல நம்ம மனசு அதுக்கு பழகி ஏன் எதுக்குன்னு யோசிக்கிறதே இல்லை. உங்களை மாதிரி யாராச்சும் சொல்லும் போதுதான் ஆமால அப்படின்னு தோணுது. இது மட்டும் இல்லைங்க, பூனை குறுக்க போனா கெட்ட நேரம். எங்க போறீங்க அப்படின்னு கேட்டா போன காரியம் நடக்காது. கால் எடறிட்டா உடனே உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு போகணும். இந்த குங்கும கீழே கொட்டினா நல்லது, விளக்கு விழுந்துட்டா கெட்டது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை நாம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் ஏன்னு கேட்டா யாருக்கும் காரணம் தெரியாது. உங்களை விட்டு இந்த மாதிரி நிறைய சொல்லுவீங்க போல இருக்கே. இப்போதைக்கு இவ்வளவுதான். தோணுச்சுன்னா ஒவ்வொன்னா சொல்றேன். இந்த காயத்துல துணி பட்டா எரியதான் செய்யும். சின்ன காயம் தாங்க, இது ஒரு விஷயமே இல்லை. வாரத்துக்கு 4 நாள் இப்படி ஆவறது சகஜம்தாங்க. இருந்தாலும் நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும். மனசுல இருக்கிற கவலையை கழட்டி வச்சுட்டு வேலை செய்யணும். நீங்க சொல்லும் போது நல்லா தான் இருக்கு. முடியணுமே. இன்னும் குடவுன் எரிஞ்சு போனதே என் கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. எனக்கும் தாங்க, 1 2
3 லட்சம். அது சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்படணும்ல. செந்தில பார்க்கும்போது தான் கொஞ்சம் பாவமா இருக்கு. அதான் நானும் விறுவிறுன்னு ஆர்டர்ல எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு வேலை கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். பாத்துக்கலாம். ஒரு கஷ்டம்னு வரும்போது தம்பியை விட்டு கொடுக்காம அவருக்கு துணையா நின்னது ரொம்ப நல்ல விஷயங்க. நான் அதை பத்தி திரும்ப திரும்ப பேசக்கூடாதுன்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா பேச்சுக்கிடையில அப்படி வந்துருச்சு. சரி விடுங்க, பாத்துக்கலாம். நீங்க கொடுங்க, நான் வெட்டி விடுறேன். ஐயோ பரவாயில்லைங்க, நானே வெட்டிக்கிறேன். ஏங்க, எனக்கு என்ன நகை வெட்ட தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் ஒன்றும் உங்க விரலெல்லாம் வெட்டிட மாட்டேன். பயப்படாதீங்க, கொடுங்க. அதுக்கு இல்லைங்க, உங்களுக்கே சிரமம். அட கொடுங்க, நான் வெட்டுறேன். காலை காட்டுங்க, நகை இருக்கான்னு பாப்போம். ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க. அட சும்மா காட்டுங்க. இல்லைங்க. என்னங்க காமிங்க. காலை காமிக்கிறதுக்கு இவ்வளவு வைக்கப்படுறீங்க? எப்படி கிடக்குதுன்னு பாருங்க அத்தை. நேத்து இந்த நேரம்லாம் இது முழுக்க துணியா இருந்தது அத்தை. இன்னைக்கு கரியா கிடக்கு, சாம்பலா கிடக்கு. பாடுபட்டு சேர்த்த பணம் எல்லாம் இப்படி பாழா போயிடுச்சு. ஐயோ கடவுளே, ஏன் எங்களுக்கு இப்படி ஒரு சோதனை? அர்ச்சனா, அர்ச்சனா அழாதீங்க. அழாதம்மா, அழாத. இன்னும் எத்தனை நாளைக்கு நடந்ததையே நினைச்சு அழுதுட்டு இருக்க முடியும்? கொஞ்சம் நீ அமைதியா இரு. முடியல அத்தை. இதெல்லாம் பார்க்க பார்க்க மனசுல அழுகையும் ஆத்திரமும் பொங்கி வருது. இந்த குடோன வாடகைக்கு எடுத்து எப்படியும் 4 வருஷம் இருக்கும்லம்மா? இருக்குமே, என்ன இப்ப கேக்குற? இல்லம்மா, இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி ஒரு தடவை கூட ஆனதில்ல. இப்போ திடீர்னு இப்படி ஆயிடுச்சே, அதான் இப்ப கேட்டேன். ஏன் உனக்கு ஒரு தடவை தீ பிடிச்சது பத்தாதா? அர்ச்சனா, தினசரி தீ பிடிச்சு எரிஞ்சு போயிட்டே இருக்கணுமா? இல்லம்மா, சும்மாதான் கேட்டேன். எதுக்கு என் மேல கோவப்படுறீங்க? பெண்ண என்ன திடீர்னு பிடிச்சிருச்சுங்கிற? தெரிஞ்சிருந்தா என் உயிரை கொடுத்தாச்சும் ஓடி வந்து அழைச்சிருப்பேன்ல. நான் ஒரு கிறுக்கி. டெய்லி ராத்திரி வந்து கணக்கு பார்த்துட்டு சுத்தம் பண்ணிட்டு போக சொல்லி அவரு சொல்லிருக்காரு. நான் தான் டெய்லி பார்த்தாலும் அதே கணக்கு தான்னு அப்பப்ப வருவேன். ஒருவேளை அப்படி வந்துருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காதோ என்னமோ. அர்ச்சனா விடுங்க. அர்ச்சனா கொஞ்ச நேரமாச்சும் அழாம இருங்க. இவ அழுகையை நிறுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஒண்ணு பண்ணுங்க, நீங்க 2 பேரும் நல்லா சுத்தமா இந்த இடத்த கூட்டி தொடச்சிட்டு கழுவிட்டு வாங்க. நான் அர்ச்சனாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன். வா. மயிலு, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணு.
என்ன மண்ணெண்ணெய் வாடை அடிக்குது? இந்த ரூம்ல மண்ணெண்ணெய் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. அம்மா அந்த ஃபேனை போட்டு விடுங்களேன், ஈரம் கொஞ்சம் சீக்கிரம் காயும். என்ன ஃபேன் ஓடல, லைட்டும் எரியல, கரண்ட் இல்லையா என்ன? இல்லையேம்மா, இப்ப வீட்ல இருந்து வரும்போது கூட இருந்துச்சே. சரி, நீ மாப் போடு, நான் போய் செக் பண்ணிட்டு வரேன். சரிங்கம்மா. என்ன இது? ஃபியூஸ் கேரியரே இல்ல. அப்படின்னா இந்த ரூமுக்கு கரண்டே இல்லையா என்ன? அது எப்படி? கண்டிப்பா கரண்ட் இருக்கணுமே. மயிலு, அம்மா, நான் இப்பதான் இந்த குடோனுக்கு 2வது தடவையா வரேன். நீ இதுக்கு முன்னாடி வந்திருப்ப போல இருக்கு. நிறைய முறை வந்திருக்கம்மா, ஏன் கேக்குறீங்க? இங்க கரண்ட் எல்லாம் இருக்கும் இல்ல? இருக்குமே, அதான் ஃபேன் லைட் எல்லாம் இருக்கே. கரண்ட் இல்லைன்னா இதெல்லாம் எதுக்கு இருக்கு? ஆமா, சரிதான். நான் சும்மா தான் கேட்டேன், நீ வேலையை பாரு. குடோன் ரூம்ல கரண்ட் எதுவும் லீக் ஆயிருக்கணும், அதனால தீ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரூம்ல கரண்ட் சப்ளையே இல்லை, அப்புறம் எப்படி லீக் ஆகி தீ பிடிச்சிருக்க முடியும்? அப்படின்னா இது வேற ஏதோ, என்ன ஒண்ணு தப்பா இருக்கே. தீக்குச்சி இது எப்படி இங்க வந்துச்சு? அண்ணன வாட எரிஞ்ச தீக்குச்சி, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே. என்னம்மா, ரொம்ப நேரமா ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க? ஒண்ணுல மயில, வேலை முடிஞ்சிட்டா கிளம்பலாம். இதோ முடிய போதுமா, இதோ ஒரு 5 நிமிஷம். அர்ச்சனா, இப்படியே அழுதுட்டு இருந்தா என்னமா பண்றது? போன பஸ் கை காட்டி என்ன ஆக போகுது சொல்லு? நஷ்டம் நஷ்டம்தான். அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசியேன். எத்தனை நாளைக்கு இப்படியே அழுதுட்டு உட்காந்துட்டு இருப்ப? நினைச்சு அழுகுறாப்பா. நேத்து நடு ராத்திரியில எழுந்து உட்கார்ந்து அழுகுறா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா. இந்த மாதிரி நேரத்துல ஆம்பளைங்க மனசு உடைஞ்சு போனாங்கன்னா வீட்ல இருக்கிற பொம்பளைங்க தான் தைரியமா சப்போர்ட்டா நிக்கணும். பெரிய நஷ்டம்தான் இல்லன்னு சொல்லலமா, ஆனா இதுல இருந்து நம்மளால மீண்டு வர முடியும்னு மனசார நீ நம்பு. நீ இப்படி உடைஞ்சு போயிட்டனா
அவன் எப்படி அடுத்த வேலையை பாப்பான் சொல்லு? இந்த மாதிரி நேரத்துல யாரும் உதவி செய்யலனாதாம்மா மனசு ரொம்ப பாரமா இருக்கும். எல்லாரும் கை விட்டுட்டாங்களேன்னு தோணும். ஆனா சரவணன் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். சந்தியா அவங்க அம்மா வீட்டுல கொடுத்த பணத்தை எடுத்துட்டு வந்து உன்கிட்ட கொடுக்கறேன்னு சொல்றாங்க. கூட சேர்ந்து உழைக்க நாங்க எல்லாரும் இருக்கோம். இதுக்கு மேல என்ன வேணும் நீயே சொல்லு. உன் முகமே எவ்வளவு டல்லா இருக்கு தெரியுமா? முதல்ல நீ சாப்பிட்டியா இல்லையா? இல்லப்பா, காலையில இருந்து இவ டீ கூட குடிக்கல. பாருங்க, உடம்ப ஏண்டி இப்படி கெடுத்துக்கிற? சரி, ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வர சொல்றேன், குடிக்கிறியா? இல்லத்த, காஃபிலாம் வேண்டாம். உடம்பெல்லாம் ஒரே வடவடன்னு வருது. ஏதாவது சூசு குடிச்சா தேவலாம். பார்வதி, அங்க ஆரஞ்சு வாங்கி வச்சிருந்தல, போயிட்டு ஒரு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா. அம்மா, நான் காலேஜ் கிளம்பி ரெடியா நின்னுட்டு இருக்கேன். எந்த நேரத்துல ஜூஸ் போட சொல்றீங்க? ஒரு ஜூஸ் போட எவ்வளவு நேரம் ஆகும்டி? போட்டு கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியதானே? ஆச்சரணே, எதுக்கு இவ்வளவு கோவப்படுறா? கண்டிப்பா கொடுத்துடலாம். என்னடா ஆச்சரணே, ம்? புது ஆர்டர் வர ஆரம்பிச்சிருச்சுமா. இப்பதான் ஒரு நிச்சயதார்த்த ஆர்டரை முடிச்சிட்டு வரேன். எப்படியும் இதுல ஒரு 50,000 நிற்கும். இதே போல மற்ற இடத்துலயும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா ஆர்டர் கிடைச்சிருமா. எல்லா ஆர்டரையும் எழுத்து போட்டு செஞ்சா சீக்கிரமே கடனை உடனே அடைச்சிடலாம். அத உன் தம்பி கிட்டயும் தம்பி பொண்டாட்டி கிட்டயும் சொல்லு. அதுங்க ரெண்டும் தான் இடி விழுந்த மாதிரி உட்காந்துருக்குங்க. ஏண்டா செந்தில், நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன், நான் பாத்துக்கிறேன்னு. நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு எப்போ போல கடை வேலையை பாருங்க. யாரும் உடனே காசு வேணும்னு கேட்டா என்கிட்ட சொல்லு, நான் பேசிக்கிறேன். சரியா? இருந்தா எப்படிங்க? சரிண்ணே. போய் கொடு. அண்ணி, எனக்கு காலேஜ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாய். பாத்துப்போ. ஏங்க, என்னம்மா? எனக்கு ஒண்ணு தோணுது. அது கல்லடை குறிச்சியில ஜோசியர் ஒருத்தர் இருக்காரு. சரி, அவரை கூப்பிட்டு நம்ம செந்தில் ஜாதகத்தை ஒரு தடவை கொடுத்து பாப்போமா? ஏன் சிவகாமி அதெல்லாம்? நடக்கிறது ஒன்னும் சரியில்லையேங்க. எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்கலான்னு தோணுது, அதான் கேட்டேன். அதுக்கு அவசியம் இல்ல அத்தை. ஆமா அத்தை, ஜோசியர் வந்து சொல்றதுக்கு எதுவும் இல்ல. எப்படி தீ பிடிச்சது நானே கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சொல்ற சந்தியா? ஆமா அத்தை, நடந்தது விபத்து இல்ல. யாரோ வேணுனே பிளான் பண்ணி குடோனை எரிச்சிருக்காங்க அத்தை. ஏங்க, என்னங்க சொல்றீங்க? அது எப்படி முடியும்? அது நம்ம வீட்டு கூட. அது யார் எரிச்சிருக்க போறா? அது எனக்கு தெரியாது. ஆனா இது கண்டிப்பா ஆக்சிடென்ட் கிடையாது. அது எப்படி சந்தியா நீ அவ்வளவு உறுதியா சொல்றேன் அர்ச்சனா. முதல் விஷயம், அன்னைக்கு நாம பேசின மாதிரி சுத்தி எந்த இடத்துலயுமே பட்டாசு வெடி எதுவுமே வெடிக்கல. இதெல்லாம் நம்ம அன்னைக்கே பேசிட்டோமே. கரண்ட் கனெக்ஷன்ல தான் ஏதோ பிரச்சனை இருக்கணும். அதனால கரண்ட் லீக் ஆகி அதுல தீப்பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு பேசிட்டோமே. தப்பு, அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா குடோன் ரூம்ல கரண்டே இல்ல. அது மட்டும் இல்லாம ஃபியூஸ் கேரியரை யாரோ புடுங்கிருக்காங்க. ஃபியூஸ் கேரியரே இல்லையா? என்ன நீ சொல்றீங்க? ஆமா, இப்ப செக் பண்ணிட்டு தான் நான் இங்க வரேன். அதனால கரண்ட்னால இந்த தீ ஆக்சிடென்ட் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல.
அப்புறம் என்னதாம்மா நடந்திருக்கும்? அப்புறம் எப்படி தீ பிடிச்சது? இந்த எரிஞ்ச தீக்குச்சிய குடோன்குள்ள இருந்து தான் நான் எடுத்தேன் மாமா. இது எப்படி உள்ள போயிருக்கும்? அப்படின்னா யாரோ வேணும்னே தீ வச்சு எரிச்சிருக்காங்கன்னு தானே அர்த்தம்? ஆமா இல்ல? ஒருவேளை தவறுதலா இந்த தீக்குச்சி அங்க போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? அது எப்படி தவறுதலா போகும்? உள்ள இருந்தது முழுக்கவும் துணிமணி. அதுக்குள்ள போய் வரது நீங்க 2 பேரும் மட்டும்தான். என்னைக்காவது நீங்க தீப்பெட்டியை உள்ள கொண்டு போயிருக்கீங்களா? இல்லம்மா. அப்புறம் எப்படி? சரி, நீ மேல சொல்லு. வேற என்ன பார்த்தாங்க? வேற ஒண்ணும் இல்ல அத்தை. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இதை யாரோ ஒரு வெளியால் வந்து செய்யல. நம்ம வீட்டை பத்தியும் குடோனை பத்தியும் ரொம்பவே நல்லா தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் இது செஞ்சிருக்க முடியும். என்ன மணி குண்டு மேல குண்டு போட்டுட்டு இருக்க? அத்தை, நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க அத்தை. வாசல் கதவு பூட்டிருக்கு. பூட்டும் உடைக்கவே இல்ல. உள்ள தீப்பத்தி எறிகிற எந்த பொருளுமே இல்ல. அப்படின்னா வாசல் கதவை அழகா திறந்து உள்ள போய் தான் தீ வச்சிருக்கணும். அது மட்டும்தான் ஒரே வழி. ஆத்தி அப்படியே கூட இருந்து பார்த்த மாதிரி எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாளே. அத்தை, போலீஸ்க்கு போலாம் அத்தை. வேற வழி இல்ல. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அவங்க வந்து விசாரிக்கட்டும். கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க.